weighted average cost of capital. ஓகே ஸோ ஜென்ரலி காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படின்றது வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸையும் நம்ம அப்டெயின் பண்ணும்போது அந்த இன்வெஸ்டாருக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரேட் ஆஃப் ரிட்டர்ன், தி மினிமம் required rate of return expected by every investor. ஸோ ஒரு இன்வெஸ்டாரும் எந்த அதாவது ஒன்றுத்துல இன்வெஸ்ட் பண்றாங்களா அதுல இருந்து ரிட்டர்ன் இல்லாம இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு பேங்க்ல டெபாசிட் பண்ணாலும் we expect interest. வந்து எதுல இன்வெஸ்ட் பண்ணாலும் அது அப்ரிஷியேட் ஆகணும், அது ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த கருதி தான் நம்ம என்ன பண்றோம், ரிட்டர்னை வந்து இன்கம் எதிர்பார்த்து தான் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்றோம். ஸோ காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படின்னு பார்க்கும்போது மினிமம் எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆர் மினிமம் ரெக்வயர்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டட் பை அன் இன்வெஸ்டர் ஃப்ரம் ஹிஸ் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அதை தான் வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் நம்ம வந்து சொல்றோம். Weighted average cost of capital. Actually, there are various types of cost of capital. Specific cost of capital, weighted average cost of capital, composite, இப்படிலாம் நம்ம வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் தியரி பார்ட்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஸ்பெசிபிக் காஸ்ட்னா ஒரு காஸ்ட் ஒரு சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸை நம்ம அப்டைன் பண்ணுவோம். இப்போ சில கம்பெனிஸ் வந்து வெறும் டிபெஞ்சர்ஸ் மூலமா மட்டும் ஃபண்டை ரைஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த கம்பெனிக்கு காஸ்ட் ஆஃப் டெப்ட் மட்டும் தான், அதாவது இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் பே பண்ணுவாங்க. ஒரு சில கம்பெனிஸ் அந்த மாதிரி மேக்ஸிமம் இருக்காது, ஈக்விட்டி ஷேர்ஸ்னு ஒரு ப்ரொபோர்ஷன் இருந்தால் தான் கம்பெனி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே தே வில் பி டேக்கிங் கேர் ஆஃப். ஸோ சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஈக்விட்டி ஷேர்ஸ் மூலமா மட்டுமே வந்து ஃபண்டை ரைஸ் பண்ணுவாங்க. Then there is only cost of equity share capital, that is they pay only dividend to the shareholders. So cost of preference share capital, இந்த மாதிரி தனித்தனியாக இண்டிவிஜுவலா நம்ம ஸ்பெசிபிக்கா எடுக்கும் போது that is known as specific cost of capital. Okay, so whenever you take each and every individual cost, specific cost of capital, that is known as cost of debt, cost of preference share capital, cost of equity share capital, or cost of retained earnings, whatever might be. If you are taking in particular or in specific, then that is known as specific cost of capital. Whenever you assign the weights to them, okay, so ஒரு கம்பெனி வந்து இப்போ டிபெஞ்சர்ஸ் மூலமா ஃபண்டை ரைஸ் பண்றாங்க, ஈக்விட்டி ஷேர்ஸ் மூலமா ஃபண்டை ரைஸ் பண்றாங்க. அதாவது எப்படி நம்மளால பணம் ஃபுல்லா புரட்டி நம்மளால பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியல அப்படின்ற ரீசன்னால தானே நம்ம வந்து ஃபண்ட் வந்து அவுட் சைடர்ஸ் பாரோட் ஃபண்ட்ஸ் மூலமா பிசினஸ் இயக்கிட்டு வரோம். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லா கம்பெனிஸும் ஒரே பேட்டர்ன் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் ஒரே பேட்டர்னா அமைக்க மாட்டாங்க. ஸோ சில பேர் ஈக்விட்டி ஷேர்ஸ் பிளஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் பிளஸ் டிபெஞ்சர்ஸ் 3 ஃபண்ட் மூலமா ரைஸ் பண்ணுவாங்க. சில பேர் ஒன்லி ஈக்விட்டி ஷேர்ஸா இருப்பாங்க, சில பேர் ஈக்விட்டி shares and preference shares இருப்பாங்க. It depends upon the company's capital structure, how they design. Okay, so அப்படி இருக்கும்போது வந்துட்டு வெறும் ஸ்பெசிபிக் காஸ்ட்டை மட்டும் we cannot consider. Okay, so நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்து பணத்தை வாங்குறோம், அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும். You are going to invest that amount in your business and you are going to invest in somewhere else and you have to earn. ஓகே, ஸோ அதுலேருந்தும் நம்ம ஏர்ன் பண்ணாதான் இவங்களுக்கு திருப்பி நம்ம ரிட்டர்ன் கொடுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு ரொட்டேஷன் மாதிரி தான், நம்மளுக்கு சைக்கிள் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்பெசிபிக் காஸ்ட்டை மட்டும் வெறும் காஸ்ட் ஆஃப் டெப்ட், வெறும் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் இதை மட்டும் நம்மளால கன்சிடர் பண்ண முடியாது. ஒட்டுமொத்த டோட்டல் ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்னு அதனால தான் நம்ம சொல்ல வரோம். ஸோ அதனால வந்துட்டு ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இல்லைனா இதை வந்து இன்னொரு பேர் என்னன்னா காம்போசிட் காஸ்ட், ஓகே, கம்பைன்டு காஸ்ட் இல்ல ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், எவ்ரிதிங், வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், ஆல்மோஸ்ட் ஆல் ஆர் சிமிலர் டேர்ம்ஸ் ஒன்லி. ஓகே, ஸோ ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்னா ஒட்டுமொத்தமாக எவ்வளோ சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸோ நான் அப்டைன் பண்ணும்போது எவ்வளோ நான் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து இன்வெஸ்டாருக்கு கொடுக்குற மாதிரி இருக்கு. ஸோ அண்ட் தென் சிமிலர்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வந்து எவ்வளோ நான் வந்து ரிட்டர்ன்ஸ் அவங்களுக்கு டிவிடெண்டா, எவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்டா, நாம எவ்வளோ பே பண்ணணும், எவ்வளோ வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும், தட் ஐ மஸ்ட் நோ. ஓகே, ஸோ அதனால தான் வந்துட்டு வி ஆர் ஸ்பெசிபிக் காஸ்ட்டும் கால்குலேட் பண்ணுறோம் அண்ட் தென் வந்து வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஆர் ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஆர் காம்போசிட் காஸ்ட், கம்பைன்டு காஸ்ட், எல்லாத்துக்குமே அதனால தான் மீனிங் சேம்னு நான் சொன்னேன். ஸோ இயர் வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வாட் யூ வில் பி டூயிங் இஸ் தட் யூ வில் பி அசைனிங் சம் வெயிட்ஸ் டு them. ஒரு ஸ்பெசிபிக் காஸ்ட்டுக்கும் you will be assigning the weights and you will be finding out the weighted average cost of capital. So அதுதான் வந்து மீனிங்.
So specific cost of capital ஒன்னொன்னுத்துக்கும் if you are going to assign them weights and if you are going to calculate that, then that is known as the weighted average cost of capital. Okay, so let us see problems based upon that. இதுல வந்துட்டு first problem வந்து it's a ரொம்ப வந்து ஒரு பேசிக்கான problem தான் first நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். So actually question என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா the capital structure and after tax cost of different sources of funds are given below. Okay, so these are the various sources of finance or funds that a company has. Okay, so equity share capital, retained earnings, preference share capital, debentures. இதோட மீனிங்லாம் என்ன அப்படின்றத ஆல்ரெடி we know அவங்களோட ரைட்ஸ் என்ன ஆப்ளிகேஷன்ஸ் என்ன கம்பெனில எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். இதெல்லாம் வேரியஸ் சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் தட் இஸ் அரேஞ்ச் பை தி கம்பெனி. அண்ட் தென் தி amount for each and everything is given over here. And then this is actually வந்து sometimes in question கொடுப்பாங்க, sometimes in questionல கொடுக்கல அப்படின்னா you have to find out proportion to total. ஸோ இந்த கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க, ஸோ அப்படியே நம்ம யூஸ் பண்ணி போறோம். கொடுக்கலனா எப்படி போடுறது அப்படின்றத நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ல நம்ம வந்து அதுவும் ஈஸி தான், ஈஸியா நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணலாம் எப்படி போடுறதுன்னு. ஸோ இந்த சம்ல கொடுத்துட்டாங்க, ஸோ அதனால பிரச்சனை இல்லை. ஸோ ப்ரொபோர்ஷன் டு டோட்டல் அண்ட் தென் ஆஃப்டர் டாக்ஸ் காஸ்ட் பெர்சன்டேஜ். ஸோ எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். ஸோ மேக்சிமம் நம்மளோட சம்ல இந்த இதை கொடுத்துருவாங்க. ஸோ இல்லைனா வந்துட்டு தனித்தனியா கால்குலேட் பண்றதுன்றது ரொம்ப டீடியஸான விஷயம் அது. ஸோ அதனால வந்துட்டு கொஸ்டின்ல கண்டிப்பா இது வந்து ஆஃப்டர் டாக்ஸ் காஸ்ட் பெர்சன்டேஜ் அப்படின்னா என்னன்னா காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வாட் எவர் தே ஆர் கோயிங் டு பே தெம் இன் ஸ்பெசிபிக். ஒன்றுத்துக்கும் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் இஸ் 15 and cost of retained earnings is 14. Preference share capital, cost of preference share capital is 10% and cost of debentures debt is 8%. So இந்த வந்து கொடுத்துருவாங்க, or else it is very difficult for us to calculate each and everything. இது வரைக்கும் இந்த சாப்டர் யூனிட் ஃபுல்லா நம்ம டிஸ்கஸ் பண்ணது என்டையர் திங் ஒரு ப்ராப்ளம்ல கால்குலேட் பண்ணுன்றது இட்ஸ் a very difficult task. So they will be giving this information, you no need to worry about that. And then next பாத்தீங்கன்னா வந்து you are required to compute the weighted average cost of கேபிட்டல். இதான் நம்மளோட கொஸ்டின். WACC அப்படின்னு நம்ம கொஸ்டின் இருக்கும். ஓகே, ஃபுல் ஃபார்ம் ஃபார் த வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். நவ் இந்த கொஸ்டின்ல பிரச்சனையே இல்லை. எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா இந்த ப்ரொபோர்ஷன் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இது இன்டூ காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஒன்னொன்னுத்துக்கும் ஆஃப்டர் டாக்ஸ் காஸ்ட் கொடுத்துருக்காங்களே ஒன்னொன்னுத்தையும் இதோட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஒன்னொன்னும் இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிட்டு லாஸ்டா மல்டிப்ளை பண்ண பிறகு எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் அப் பண்ணணும். ஸோ அதுதான் நம்மளோட வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். இப்போ இந்த ப்ராப்ளம் ஈஸி தானே. ஸோ இந்த டேபிள் கொடுத்துட்டாங்க, நம்ம ஏதோ இதுல பெருசா கால்குலேட் பண்ண தேவையில்ல. ப்ரொபோர்ஷன் டு டோட்டலும் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்த சம்ல எப்படி இதை கால்குலேட் பண்ணணுன்றத பார்க்கலாம். ஸோ ப்ரொபோர்ஷன் டு டோட்டல் இந்த இதுவும் இந்த ஆஃப்டர் டாக்ஸ் காஸ்ட் இந்த பெர்சன்டேஜையும் நீங்க அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ வந்து எதையும் இங்க கன்வெர்ட்லாம் நீங்க பண்ணாதீங்க. இந்த 15% 14%லாம் அப்படியே வச்சு அப்படியே வந்து பெர்சன்டேஜ்ல ஃபைனல் ஆன்சரை காமிச்சிருங்க. ஸோ வந்து அதை கன்வெர்ட் பண்ணி அப்புறம் இன்டூ 100 தட் இஸ் நாட் ரெக்வயர்ட். ஸோ யூ கேன் கீப் வெரி வெல் 15 14 அப்படியே வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 0.30 into 15. ஸோ தட் இஸ் you have mentioned. Next 0.25 into 14 plus 0.25 into 14. Next 0.20 into 10 plus 0.20 into 10 plus 0.25 into 8. So 0.25 into 8. So இப்ப பாத்தீங்கன்னா ஃபைனலி வந்துட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 0.30 into 15 you'll be getting 4.5. 0.25 into 14 that is 3.5. 0.20 into 10 that is 2. 0.25 into 8 that is 2. So இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 4.5 plus 3.5 plus 2 plus 2 you'll be getting weighted average cost of capital is equal to 12%. So this is your weighted average cost of capital. So இந்த questionல பாத்தீங்கன்னா proportion to total வந்து they have given. சப்போஸ் தே ஹாவ் நாட் கிவன்னா எப்படி கால்குலேட் பண்ணோம்னா இது எல்லாத்தையும் ஆட் அப் பண்ணிக்கோங்க. ஆட் அப் பண்ணிட்டு இதோட டோட்டல் எவ்வளோ வருதுன்னு பாருங்க. ஓகேங்களா? ஸோ டோட்டல் எவ்வளோ வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டு
ஒன்னொன்னுத்தையும் அந்த டோட்டலோட டிவைட் பண்ணி இந்த ப்ரொபோர்ஷன் டு டோட்டல் இந்த காலமை ஃபில் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் கொஸ்டின்ல இந்த அமௌண்ட் காலமும் இந்த ஆஃப்டர் டாக்ஸ் காஸ்ட் பெர்சன்டேஜ் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து பேசிக் ப்ராப்ளம்ன்றதுனால 5 மார்க்ஸ் அந்த மாதிரி வரும். இதே ப்ரொபோர்ஷன் டு டோட்டல் நீங்களே கால்குலேட் பண்ணோம்னா மைட் பி 10 மார்க்ஸ்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்போ நீங்க எப்படி இந்த ப்ரொபோர்ஷன் டு டோட்டல் காலம் ஃபில் பண்ணோம்னா என்ன பண்ணுங்க, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு எவ்வளோ வருதுன்றத டோட்டல் வந்து சொல்யூஷன்ல இந்த டேபிள் மறுபடியும் ஃபார்ம் பண்ணிட்டு இதுல இருக்க டீடைல்ஸ் எல்லாத்தையும் என்டர் பண்ணிட்டு ப்ரொபோர்ஷன் டு டோட்டலுக்கு ஒரு காலம் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த இதையும் அப்படியே வந்து எழுதிக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பண்றீங்க, இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணிட்டு டோட்டல் எவ்வளோ வருதுன்னு பாருங்க. டோட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு ஒன்னொன்னத்தோட அந்த டோட்டலை டிவைட் பண்ணுங்க. 7,20,000 டிவைடட் பை எவ்வளோ, இதோட டோட்டல் எவ்வளோ வருதுன்னு பார்த்து டிவைட் பண்ணி போட்டிங்கன்னா இது வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி 6 lakh டிவைடட் பை இதோட டோட்டல். ஸோ பார்த்தீங்கன்னா 13 lakh, ஸோ 24 lakh சம்திங் ஐ திங்க் ஸோ. ஸோ 7,20,000 டிவைடட் பை 24 lakh இந்த வேல்யூ கிடைச்சிரும். 6 lakh டிவைடட் பை 24 lakh, ஸோ இந்த வேல்யூ. 4,80,000 divided by 24 lakh. So again you will be getting this value. 6 lakh divided by 24 lakh, you will be getting this value. So இதோட total எவ்வளோன்னு பார்த்துட்டு ஒன்னொன்னுத்தையும் அந்த டோட்டலோட டிவைட் பண்ணீங்கன்னா proportion to total you will be getting. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ப்ரொபோர்ஷனோட டோட்டல் கண்டுபிடிச்சோன்னே அதோட ஆஃப்டர் டேக்ஸ் அந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் சிசின்னு கூட கொடுத்துருப்பாங்க. ஸோ காஸ்ட் ஆஃப் கேபிட்டலோட மல்டிப்ளை பண்ணி ஃபைனலாக எல்லாத்தையும் சேர்த்து ஆட் அப் பண்ணி வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எவ்வளோ வருது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிங்க. ஸோ திஸ் இஸ் தி வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். ஸோ ஒய் யூ ஆர் கால்குலேட்டிங் வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படின்னு பார்க்கும்போது பேசிக்கலி வந்து என்னதான் கம்பெனி வந்து ஸ்பெசிஃபிக் காஸ்ட்டை கால்குலேட் பண்ணாலும் they want to know the overall cost of capital or the composite or combined cost of the capital. So if you are assigning specific cost weight, if you are assigning to them, then that is known as weighted average cost of capital, because ஒட்டுமொத்தமா அந்த கம்பெனி வந்து source of finance obtain பண்ண what is the investors expected rate of return அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். அதனால தான் நம்ம weighted average cost of capital வந்து கம்பெனில வந்து கால்குலேட் பண்றோம்.